அன்பு உள்ளம் கொண்ட மேஷராசி. மேஷராசிக்கு பகை யாரால், துரோகம் யாரால், உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய உறவுகள் யார் யார், இதை பற்றி தான் இன்றைக்கி பேச போகிறோம். இது ஒரு முக்கியமான தலைப்பு, ஸ்கிப் பண்ண வேண்டாம். ஏன்னா இன்றைக்கி நமக்கு நடக்கிற நிறைய சிரமங்களுக்கு யார் யாரெல்லாம் காரணமாக இருக்காங்க, நடக்கக்கூடிய நன்மைகளுக்கும் அதிர்ஷ்டத்திற்கும் யார் யாரெல்லாம் காரணமாக இருக்காங்கங்கிறத பற்றி தான் இன்றைக்கி முழுமையாக பேச போகிறோம். முதல்ல மேஷராசிக்காரர்கள் யார் யார்கிட்ட கொஞ்சம் கவனமாக இருக்கணும் அப்படிங்கிறத நான் தெளிவுபடுத்துகிறேன். மேஷராசிக்காரர்கள் கடகராசிக்காரர்கள்ட்ட உணர்ச்சி வசப்பட்டு பேசிடாதீங்க. கடகராசிக்காரர்களுக்கும் மேஷராசிக்காரர்களுக்கும் ஏதாவது ஒரு பகை, துரோகம் கடகராசிக்காரர்களால் வருவதற்கு வாய்ப்பு உண்டு. அதே மாதிரி மனக்கசப்பு, மேஷராசியை பொறுத்தவரை பகை உருவாகுதுன்னா உணர்ச்சி வசப்பட்டு பேசுறதுனால மட்டும்தான் முதல்ல பகை ஏற்படுது. நீங்கள் கடகராசி, மகர ராசி, கன்னி ராசிக்காரர்கள், துளாராசி, மிதுன ராசி, இந்த ராசிக்காரர்கள்ட்ட கவனமாக பழகுவது நல்லது. மேஷத்திற்கு முக்கியம் காரணம் உணர்ச்சி வசப்பட்டு பேச வாய்ப்பு இருக்குது. அதனால் மனக்கசப்பு வளரும். ரெண்டாவது, அதிகார போட்டி இவர்களுக்கு உங்களுக்கும் தான் அதிகமாக நடக்கும். ஈகோ கிராஷ் ஆகிறது. ஈகோ கிளாஷ் ஆகும். நீ பெரியவனா நான் பெரியவனா. கடகம், மகரம், கன்னி, துலாம், மிதுனம், இந்த 5 ராசிக்காரர்கள்ட்ட பகை வைத்து கொள்ள வேண்டாம். அதே மாதிரி இந்த ராசிக்காரர்களை பற்றி ஒரு குறையை இன்னொருத்தவங்கள்ட்ட சொல்ல வேண்டாம். நம்பிக்கை இவங்களை கொஞ்சம் குறைச்சி மதிப்பிடவும் நீங்கள் வேண்டாம். ஏதாவது குறைச்சி மதிப்பிட்டோம்னா இவங்களால தான் நமக்கு ஏதாவது ஒரு ஆபத்து உருவாகும். அதே மாதிரி நமக்கு ரொம்ப நெருக்கமாக இருந்து துரோகம் பண்ணக்கூடியவர்கள், நமக்கு ஒத்து போகாதவர்கள் யாருன்னா, நமக்கு பின்னாடி இருந்து குழிப்பறிப்பவர்கள் யாருன்னா மேஷராசிக்கு துளாராசியும் மிதுன ராசியும். அதனால் உங்கள் முகத்துக்கு முன்னாடி ஒன்று பேசுவாங்க, பின்னாடி ஒன்று பேசுவாங்க. அதில் துளாராசிக்காரர்களுக்கும் மிதுன ராசிக்காரர்களும் உங்கள்கிட்ட ஒரு சொல் பேசுவாங்க, அப்புறம் அதையே உங்கள்கிட்ட இருக்கிற ரகசியத்தை வெளியில் கொண்டு போய் சொல்லிடுவாங்க. மாற்றி மாற்றி பேசுறது, உங்கள் ரகசியத்தை வெளியே சொல்வது. ஸோ உங்கள் ஜாதக ரீதியாக பார்த்தீங்கன்னா மேஷராசிக்கு இந்த பகை துரோகம் யாரால் இருக்குன்னா கடகம், மகரம், கன்னி, துலாம், மிதுனம், இந்த ராசிக்காரர்கள்ட்ட நான் முன்னாடி சொன்ன மாதிரி உள்ள விஷயங்களில் கவனமாக இருந்தால் சிறப்பாக இருப்பீங்க. சரி, உங்களுக்கு எந்த ராசிக்காரர்களால் நல்ல ஒரு அதிர்ஷ்டம் ஏற்படும், நல்ல ஒரு உறவு மேம்படும், இவர்களால் எனக்கு ஒரு நல்லது இருக்குங்க அப்படின்னா சிம்ம ராசிக்காரர்களால் உங்களுக்கு நல்லது ஏற்படும். அவங்க பண்ணுற ஒரு விஷயம் உங்களுக்கு துணிச்சலை கொடுக்கும். அவங்க மறைமுகமாக உங்களுக்கு ஆதரவுகளை கொடுப்பார்கள். அப்போ மேஷராசிக்காரர்கள் சிம்ம ராசிக்காரர்கள்ட்ட சில விஷயத்தை எதிர்பார்க்கலாம். நம்ம நேரடியாக எதிர்பார்க்கறத விட அவனை பார்த்து நம்ம முன்னேறுவோம். அவன் நமக்கு ஒரு சரியான போட்டி, ஒரு சரியான எதிரி அப்படின்னு கூட சொல்லலாம். மேஷராசிக்கு தனுசு ராசிக்காரர்களால் வளர்ச்சி ஏற்படும், வாய்ப்புகள் ஏற்படும், குரு சக்தி ஏற்படும். ஏதாவது அவர்கள் மூலமாக உங்களுக்கு நீங்கள் விளக்கப்பட்ட விஷயங்கள், அவங்க அந்த இடத்த விட்டுட்டு போயிடுவாங்க, அதை நம்ம பிடிச்சிக்கலாம். நேரடியாக அவங்க உதவி பண்ணலைன்னாலும் அவங்க ஒரு ஹிண்ட் ஒன்று கொடுப்பாங்க, அதை வச்சு நம்ம முன்னுக்கு வர முடியும். உங்கள் ராசிக்கு ரொம்ப அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடியவர்கள் ரிஷபராசி, மீனராசிக்காரர்கள். இவர்கள் மூலமாக உங்களுக்கு பண வரவுகள் ஏற்படும். உங்கள் ஃப்ரெண்ட்ஷிப்பாக இருக்கட்டும், தொழில் அதிபர்களாக இருக்கட்டும், நண்பர்களாக இருக்கட்டும், உங்களுடைய முக்கியஸ்தர்கள் இந்த ரிஷபராசி மீனராசியில் இருந்தாங்கன்னா அவங்க உங்களுக்கு ஒரு பலத்தை கொடுப்பாங்க, நல்ல முன்னேற்றத்தை கொடுப்பாங்க. ஸோ இந்த பக்கத்தில் பார்த்தீங்கன்னா மேஷராசிக்கு சிம்ம ராசிகிட்டேருந்து சில விஷயங்கள் ஹிண்ட்டு கிடைக்கும். தனுர் ராசியிலிருந்து வளர்ச்சி கிடைக்கும். ரிஷபராசி மீனராசிக்காரர்கள்ட்டேருந்து நல்ல மாற்றங்கள் ஏற்படும். இந்த மேஷராசிக்காரர்கள் இதையெல்லாம் தவிர்க்கிறதுக்கு என்ன பண்ணுறது? ஒரு பகையை தவிர்க்கணும். எனக்கு பெரும் பிரச்சனையே துரோகம், பகை. சார் நான் உண்மையாக எல்லாத்தையும் பேசணும்னு நினைக்கிறேன் சார்
ஆனால் என்கிட்ட ஒரு பயிலும் உண்மையாக பேச மாட்டேங்கிறான். நம்மளை எப்படியாவது கவுக்கிறதுக்கே பார்க்குறான். செய்கிறேன்றான், திருப்பி வரவே மாட்டேங்கிறான். நான் தான் அவனுக்கு ஃபோன் அடித்து எப்போ வர அப்படின்னு கேட்க வேண்டியதாக இருக்குது. ஆசை வார்த்தை சும்மா இருக்கிறேன் சார் நான் மாட்டில் வீட்டில், ஆனால் என்னை ஆசை வார்த்தை காட்டிடுறாங்க. நீ இப்படி பண்ணிடலாம், இப்படி வந்துடலாம், இதுக்கு போயிடலாம், அதுக்கு வந்துடலாம் அப்படின்னு. சரி, ஆசை வார்த்தை காட்டிட்டு ஆள் காணாமல் போயிடுறாங்க. சில பேர்கிட்ட பார்த்தீங்கன்னா நான் வெளியில் நிறைய பணத்தை கொடுத்துட்டு கூட ஏமாந்து நிற்கிறேன், வெளியில் சொல்ல முடியாமல் நிற்கிறேன். ஆனால் எவ்வளோ நான் தைரியமாக இருந்தாலும், எவ்வளோதுக்கு எவ்வளோ நான் பாதுகாப்பாக இருக்கணும்னு நினச்சாலும் சில பேர் என்னை இப்படி ஆட்டையை போட்டுடுறாங்க. அதில் நான் உங்களுக்கு சொன்னேன் இல்லைங்களா, இந்த ராசிக்காரர்களால் ரொம்ப விழிப்புணர்வோடு நீங்கள் இருக்கணும். அப்போ என்ன பண்ணலாம், செவ்வாய்க்கிழமை உங்கள் வாழ்க்கையில் நல்லா தெரிஞ்சுங்க மேஷராசிக்காரர்கள், உங்கள் பகையை நீங்கள் வெல்ல வேண்டும், உங்களுக்கு வரக்கூடிய துரோகத்தை வெல்ல வேண்டும்னா ஒரு சின்ன பரிகாரத்தை சொல்கிறேன். ஹைலைட் அவ்வளோதான், சின்ன பரிகாரம் தான். நான் எப்பவுமே பெரிய பரிகாரம் சொல்ல மாட்டேன். ஆனால் நம்பிக்கையை செஞ்சு பார்த்தீங்கன்னா பகை குறையும், பகை முற்றிலும் நீங்கும். உங்களுக்கு துரோகம் யாராவது செய்யணும்னு நினச்சாங்கன்னா அவங்க முற்றிலும் விலகுவார்கள். செவ்வாய்க்கிழமை முருகனையும் ஹனுமானையும் வழிபாடு பண்ணுங்க. முருகனுடைய மந்திரம் சுப்பிரமணியர், சுப்பிரமணியம் 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 சண்முகநாதா சுப்பிரமணியம் 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 சொல்லுங்க. சுப்பிரமணியம் 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 சண்முகநாதா சுப்பிரமணியம். அவ்வளோதான். முருகபெருமான் பரிபூர்ண அனுகிரகத்தை கொடுப்பார் செவ்வாய்க்கிழமை. அதே மாதிரி ஹனுமான் மந்திரம் ஸ்ரீராம ஜெயம், ஜெய் ஹனுமான், ரொம்ப அழகான மந்திரம். ஜெய் ஹனுமான். நமக்கு வீரம் வேணும், பகையை வெல்லணும், துரோகி யாருன்னு தெரிஞ்சுக்கணும், ஹனுமான மனசில் நினச்சிக்கணும். ஜெய் ஹனுமான். மேஷராசிக்கு செவ்வாய் அதிபதி, அதனால் ஓம் அங்காரகாய நமக இந்த மந்திரத்தை 27 டைம் கார்த்தால சாயரிச்ச சொல்லுங்க. சத்தியம் உங்கள் வாழ்க்கையில் எதிரிகளை வெல்ல முடியும், பகையை அடையாளம் காட்டிக்க முடியும், துரோகிகளை சமாளிக்க முடியும். ஓம் அங்காரகாய நமக. அவ்வளோதான். இந்த 3 பரிகாரம். அது மாதிரி இந்த சிகப்பு நிறம் அதை அதிகமாக கொஞ்சம் குறைச்சிக்குங்க. கொஞ்சம் கோபம் வரும். ரெட்டு எவ்வளோக்கு எவ்வளோ யூஸ் பண்ணுறீங்களோ அவ்வளோக்கு மேஷ ராசிக்கு கோபம் வரும். ஏன்னா பர்ஃபெக்டாக இருக்கணும்னு ஆசைப்படுவீங்க. இந்த ரெட்டு யூஸ் பண்ணாலே நீங்கள் பர்ஃபெக்டாக இருக்கணும்னு யூஸ் பண்ணுவீங்க. அப்போ டார்க் கலர் ரெட் கலரை கம்மி பண்ணிக்கிங்க. புரியுதுங்களா? அதே மாதிரி ரொம்ப சிம்பிளாக ஒரு ஐடியா சொல்கிறேன். உங்கள் ரகசியங்களை யாரிடமும் முழுமையாக சொல்லாதீங்க. அவ்வளோதான். உங்கள் ரகசியங்களை யாரிடமும் முழுமையாக சொல்லிடாதீங்க. இதை மட்டும் ஃபாலோ பண்ணுங்க. உங்களுக்கு அதிர்ஷ்டம் ஆரம்பம். பகையும் துரோகத்தையும் வெல்லலாம். திரும்பி சுருக்கமாக ஒரு விஷயத்தை சொல்லிடுறேன். உங்களுக்கு பகை யார்? கடகம், மகரம், கன்னி. துரோகம் பண்ணுறவங்க யார்? துலாம், மிதுனம். ரொம்ப அதிர்ஷ்டமாக உங்களுக்கு கொஞ்சம் கை கொடுத்து வருவாங்க யார்? சிம்மம், தனுசு, ரிஷபம், மீனம். இப்போ நீங்கள் என்ன பண்ணலாம்? ரொம்ப சிம்பிளாக தெரிஞ்சுங்க. செவ்வாய் செவ்வாய் தான் நீங்கள் வழிபாடு பண்ணணும். அங்காரகாய நமக மந்திரத்தை சொல்லிட்டு வாங்க டெய்லி 27 டைம்ஸ். முருகனுடைய சுப்பிரமணியர் மந்திரத்தை சொல்லுங்கள். ஹனுமானை ஜெய் ஹனுமான்னு சொல்லிட்டு வாங்க. செவ்வாய்க்கிழமையில் இதை சொல்லணும். செஞ்சு பாருங்கள். சிகப்பு ரொம்ப கம்மி பண்ணிக்கிங்க, கோபத்தை குறைச்சிக்கிங்க, ரகசியங்களை முழுமையாக ஆற்றி சொல்லாதீங்க. என்னடா சொன்னதே சொல்கிறேன் அப்படின்னு கேட்கலாம். மீண்டும் அதை எளிமையாக சொல்லி கொடுத்துருக்குறேன். நல்லது நடக்கும். தெய்வ பலம் பரிபூர்ணமாக உண்டு. உங்கள் ராசிக்கு இனிமே அதிர்ஷ்டம் ஆரம்பம். நல்லது நடக்கும். உங்கள் அதிர்ஷ்டத்திற்கான தீர்வு: கல்வி, பதவி, யோகம், தொழில் வளர்ச்சி பெருக, ஜாதகம், வாஸ்து, திருமண பொருத்தம் பார்க்கவும், பிரசன்னம் கேட்கவும். பாசிட்டிவ் லயன் டாக்டர் சிவஸ்ரீ மணிகண்ட சிவம். தொடர்பு கொள்ள வேண்டிய வாட்ஸ்அப் எண் 7904137178.